ஹலோ யூஸ் நண்பாவிஸ் எப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். இந்த பையனுக்கு ரிப்ளை நம்ம போடணுமா அப்படின்ற ஒரு யோசனை எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இவனுக்கு வந்து ஒரு மெசேஜை போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் ஆர்கியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் அவன்கிட்ட வந்து எந்த ரிப்ளையும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவை பற்றி பேச சொல்லி நம்ம தம்பிங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம இந்த வீடியோவை பற்றி பேசணுமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறமா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன், ஒரு கூட்டம் வரும். இவனை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இவன் வந்து டிஎம்கேவோட ஆள், இவன் வந்து ஏடிஎம்கேவோட ஆள், அது இதுன்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு முறையாக படிச்சிருந்தீங்க, இல்லை வந்து அகாடமிக்ஸ்னு நான் பேசல, எஜுகேஷனலாக ஓவரால் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கூடலாம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் பண்ணலாம். நீங்களே தற்குறீங்க, உங்களை பற்றி நான் என்ன பேசுறது? எஸ், இந்த ஒரு வீடியோ தான் நம்ம இவனை பேசுகிறதுக்கு என்னை வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒட்டுமொத்த அங்கே மக்கள் போனாங்கல்ல, அவங்களாம் வந்து அன்எஜுகேட்டட் மாதிரியும், அவங்களுக்கு வந்து படிப்பறிவே இல்லாத மாதிரியும், அவங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப தற்குறி, ரொம்ப முட்டாள்கள் அப்படின்ற ரீதியில் இவன் வந்து போர்ட்ரே பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவர் வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோவில் போய் கமெண்ட்ஸ் போடுற எல்லாருமே வந்து தற்குறியான். இவனுக்கு அகேன்ஸ்டாக கமெண்ட்ஸ் போட்டால் தற்குறி, இவனை பாராட்டி போட்டால் நல்லவங்க அப்படின்ற பிம்பத்தில் இவன் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் இந்த தற்குறியாகவே நம்ம இருந்தோம்னா எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோ. ஏன்னா நம்மளை தற்குறின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி போடுற வீடியோ போடுற இந்த பரதேசி எவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்பான் அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கணும்ல. அந்த தற்குறியை பெற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்ல, தற்குறி பரதேசி எந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னு. அதுக்கு தான் இந்த வீடியோ. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இவனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அகமது மீரான். நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நல்ல சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். ஒரு 600 ஆல்மோஸ்ட் 700K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது இவனை பற்றி ஏன் நான் இப்போ பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இவன் இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதியோட மாநாடு நடந்துச்சு பார்த்திங்கன்னா மதுரையில். அந்த மாநாட்டில் நடந்த விஷயங்களை தான் இவன் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கான். அது கூட மாநாடு நடந்து முடித்தோம் அடுத்த நாளே இவன் வந்து அந்த மாநாட்டை பற்றியோ இல்லை அங்கே நடந்த விஷயங்களை பற்றியோ விமர்சனம் நம்ம போட்டிருந்தானா கூட பரவாயில்ல. 6 நாள் மயிராண்டிக்கு தேவைப்பட்டிருக்கு. என்னது 6 நாள் கழித்து இவர் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போடும்போதே எடுத்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 கரெக்ட் கட்சிக்கு அகெயின்ஸ்டாக விஜய் அவர்கள் வரும்போது முதல் மாநாட்டெலாம் பார்த்து நான் பூரிச்சு போயிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த மாநாட்டை பார்த்தா ரொம்ப 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 தற்குறித்தனமாக அவர் தன்னை மட்டுமே வந்து போர்ட்ரே பண்ணி தன்னை மட்டுமே வந்து வெளியில் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எங்கே பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி அவர் வந்து ஒரு சினிமாத்தனமாக ஒரு மாநாட்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த விஜய் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே பயங்கரமான தற்குறிகளாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இவன் வந்து அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கான். சரி, நான் என்ன கேட்குறேன், நாங்கள் தான்ப்பா தற்குறி. என்னது நாங்கள் தற்குறி, நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, குருட்டுத்தனமாக யாரை நம்புகிறோம், சார் தான் பெரிய புடிங்கில்ல, நீங்கள் தான் படித்து புடுங்கி கிழிச்சிருக்கீங்கள, ஐஐடி என்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு படித்து கிழிச்சிருக்கல. ஏண்டா பரதேசி, அவ்வளோ படிச்சுட்டு என்ன மயிருக்கு நீ தற்கொலைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு பேசுகிற? அதுக்கு பை சொல். அதாவது இவனோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, எல்லா வீடியோஸ்லேயுமே இந்த அண்டர் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அந்த அண்டர் சிவிலைஸ்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அன்எஜுகேட்டடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி அதில் ஃபேமாக வரங்க இருக்காங்களே, அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு இதெல்லாம் வச்சு அது மூலிமா ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி அதில் ஃபேம் ஆகி அதில் காசு சம்பாதிக்கிற அந்த மாதிரி ஆட்களையாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணுறன்ற பேரில் அவங்கள தற்குறின்னு சொல்கிறது, அவங்கள இழிவாக பேசுகிறது, இழிவாக நடத்துறது, அப்படியே அருவருப்பாக அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணுமே. தெரியுமா அவங்க அப்படியே அப்படி அவ்வளோ பெரிய அந்த இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அஜக்காடா நீ? ஏன்டா அஜக்கா? அவ்வளோ கேவலமாக அவங்கள பேசுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த திவ்யா கள்ளச்சி, மீரா முத்துன்,
அப்புறம் இன்னும் காத்துக்கருப்பு கலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை இவன் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவன் வீடியோஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். சாருக்கு நினப்பு, இவர் வந்து அப்படியே அப்பா டக்கர் அப்படியே வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்துட்டார். ஏன்னா நாயே, நீ தான் படிச்சிருக்கில்ல, அப்போ படித்ததுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பில் ஏதாவது ஒன்று டீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு போக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே. அப்போ தற்குறித்தனமாக நீ வீடியோ போட்டால் தான் அதை ரீச் ஆகுதுன்னு உனக்கே தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கு நீ மற்றவங்கள தற்குறின்னு சொல்கிற? இன்னும் கேட்டால் நீ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியம் உனக்கு எங்கேருந்து வருது? முதல்ல அதை சொல்லு. ஏன்னா நாயே, நீ பஞ்சம்பொலைக்கு தானே வந்த, தமிழ்நாட்டுக்கு பஞ்சம்பொலைக்கு வந்திருக்க. அந்தமான் நிக்கோபார் உன்னோட ஊர். அந்த ஊரில் படித்தோ வாழ்ந்தோ இங்கே வந்து வளச்சிக்கிட்டு இருக்க. இங்கே விஜயவர்கள் அரசியல் களத்தில் இறங்குறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்காமல் போகிறோம், நாங்கள் கொண்டாடுறோம், கொண்டாடாமல் போகிறோம். உனக்கே அதை பற்றி நீ எந்த எச்ச சோத்துக்கு எந்த எச்ச காசுக்கு நீ வேலை பார்க்குறப்ப? இவர் வந்து முன்னாடியே சொல்லிக்கிறார் வீடியோவில், இதெல்லாம் நான் சொன்னால் உடனே டிஎம்கே கிட்ட பேசுகிறேன், ஏன் ஏடிஎம்கேக்காக பேசுகிறேன், காசு வாங்கினான்னு சொல்லுவாங்க. நீ சொல்லும் போது என்ன சந்தேகமாக வருது? நீனா வீடியோ போட்டதுன்னா பிரச்சனை இல்லையே, 5 நாள் 6 நாள் கழிச்சு வீடியோ போடுற, அதுவும் மொத்தமாக முழுக்க வச்சு தாக்குறாரு. சார் என்ன தாக்குறாருன்னா, அங்கே நடந்த இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பசங்களை வந்து பேட்டி எடுப்பாங்க. அந்த பேட்டி எடுக்கும்போது அவங்க கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இதுதான் விஜய் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ். ஏன்னா இவர் வந்து ரொம்ப அறிவாளியும் கூட தான் பேசுவாராம். அறிவாளியும் கூட பேசுகிற நாய் எங்களை பற்றி ஏன்டா பேசுகிறேன்? நீங்கள் அறிவார்ந்த விஷயத்தை பேசிட்டு போக வேண்டியதானே. அது எல்லாத்தையும் விட்றா. நீ முஸ்லீம் தானே, முதல்ல நீ முஸ்லீம் தானே. முஸ்லீமில் என்னடா சொல்லி கொடுத்துருக்கு உனக்கு? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அடுத்தவனை அசிங்கப்படுத்தி அதை வாழ சொல்லியிருக்கா? அடுத்தவனை காயப்படுத்தி அது மூலிமா சம்பாரித்து சோறு திங்க சொல்லியிருக்கா உன்னை? உங்கள் அப்பா அத்தாலாம் உனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? நீ உன் வீடியோவில் எல்லாத்துலேயுமே அதாவது நீ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவளை திட்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் பேசுறதுக்கு என்ன திட்டிக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுக்கு தெம்பு இருக்கிறவன்ட்ட நீ பேசணும், உன்னை எதுக்கு தெம்பு இருக்கிறவன்ட்ட நீ பேசணும். நீ என்ன பண்ணுறேன்னா, யார் ரொம்ப கீழே இருக்காங்களோ அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டு நீ ரொம்ப பெரிய டாப்பில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிற. நீ ஆம்பளை தானே, உன்ட்ட கமெண்ட்டில் போட்டல, வாப்பா தம்பி தற்குறித்தனமாக இல்லாமல் டீசெண்டாக பேசுவோம்னு, ஏன் ரிப்ளை பண்ணல? குரானில் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி கீழே இருக்கவங்கள வந்து கீழே இருக்கவங்க அவங்களே தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் அது மூலிமா வர வருமானத்தை வச்சு அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் நீ அவங்கள மேற்கொண்டு அசிங்கப்படுத்தினா நீ எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்ப? நீ எந்த அளவுக்கு ஈனப்பயலாக இருப்ப? நீ வந்து இங்கே அரசியல் அறிவை புகுத்துற, நீ வந்து இங்கே வந்து தற்கொலைத்தனமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், 15 லட்சம் பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. 15 லட்சம் பேர். அந்தமான் நிக்கோபாரில் மொத்தமாகவே 4.5 லட்சம் பேர் தான்டா பாப்புலேஷனு. ஏன்னா நாயே, மொத்தமாக 4.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு 4.5 லட்சம் பேர் தான் அங்கே பாப்புலேஷனே. ஆனால் இங்கே ஒரு 200 ஏக்கரில் 15 லட்சம் பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்ட நெரிசல் இருக்க தான் செய்யும், சேர் உடையத்தான் செய்யும். பசங்க வந்து விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா தாவி போய் பார்க்க தான் செய்வாங்க. இதெல்லாம் உனக்கு வந்து தற்குறித்தனமாக தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு என்னடா இது ஓவர் எக்ஸைட்டடாக பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாமா இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரியுதுன்னா நீ உன் ஊரில் போய் உட்காந்துக்கணும் பொத்திக்கிட்டு. இங்கே என்ன மயிருக்கு வந்து உட்காந்துருக்க? அங்கே போய் பொழப்பு நடத்து. நீ போய் அங்கே போய் உட்காந்தாவே மொத்தமாக 4.5 லட்சம். நீ இங்கே உன் சப்ஸ்கிரைபர் 7 லட்சம் வச்சுருக்க. அங்கே இருந்தேன்னா உனக்கு எவன்டா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பான்? நீ யாருன்னு கூட தெரிஞ்சுருக்கா? நான் இங்கே பொழைக்க வந்தேன்னா பொழைக்கிற வழியை பாருங்கடா. வரவங்களாம் ஏன்டா அட்வைஸ் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு செருப்பை கொண்டு அடிக்காமல்? நான் உன் வீடியோவில் பார்த்துருக்கேன், இல்லைன்னா சொல்லலை. நீ இந்த கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக கூட மீராமித்தனை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறது. இவனுக்கு வேலையே என்னென்னா, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, தவறான இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு உடனே அதில் வியூஸ் வாங்குறது. நேற்று இதில் கூட இந்த ஒரு ஹீரோயினை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தான். என்னடா புத்தி இது? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? அடுத்த வீட்டுக்கு எட்டி பார்க்குற மாதிரியே வேலை பார்த்து தெரியுற. நான் கேட்குறேன், அந்த கூட்டத்தில் வந்தவர்கள், அந்த இடத்துல இருக்கிறவங்க வெறும் ஃபேன்ஸ், அவங்க ரசிகர்கள். அங்கே இருக்க தாவைக்க தொண்டர்களோ தாவைக்க நிர்வாகிகளோ அந்த மாதிரி பண்ணாங்களா? நீ பார்த்தியா? இவன் எதை கூட கரெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தால் இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டை கட்டமைப்பாங்க, இவங்க வந்து எப்படி தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு வருவாங்க, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்க சொன்னா? உனக்கு யார் இதில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே புகுத்த சொன்னா? டேய், நீ வீடியோ லேட்டாக போடும் போதும் இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து வைக்கும் போதே தெரியும். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தில் 3 லட்சம் பேர் நிர்வாகிகளாக இருக்காங்க. எவ்வளோ? 3 லட்சம் பேர். அந்த 3 லட்சம் பேர் வந்து தளபதியை தவிட்டு வந்து பார்க்கல, தளபதி வந்து இது பண்ணலை. வெளியில் நிற்கிற சாதாரண மக்கள், சாதாரண ஃபேன்ஸ், அவங்களுக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, மயிறு மட்டெல்லாம் தேவையில்லை. தளபதி ஃபேஸு அவ்வளோதான், அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க.
இதுதான் தமிழ்நாடு, இப்படி தான் இருப்போம். உனக்கு அதில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு. இல்லை பஞ்சம் உழைக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும்னா உழைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் தளபதி ரசிகரில் தொட்டு தண்ணி குடிக்காது. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலாக நீ உண்மையாலுமே நல்ல முஸ்லீமாக இருந்தேன்னா, உண்மையாலுமே நீ நல்லா படித்தவனாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி முதல்ல வீடியோ போடுறத, இந்த மாதிரி கீழ்நிலையில் இருக்க மக்களை வந்து எடுத்து வச்சு அவங்கள மேற்கொண்டு அசிங்கப்படுத்தாமல் அவங்க வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. என்ன 4 பேருக்கு போய் உதவி செய். தற்கொலைத்தனமாக அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணாதீங்க, இது சரியில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்கள ஒழுங்கு பண்ணுற வழியை பாரு. எனக்கு தெரிஞ்சு முசல்மான்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க நிறையா. நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அதை பண்ணு, புரியுதா? அதை விட்டுவிட்டு இருக்கிறவங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அது மாதிரி அரசியல் அறிவு இல்லை அப்படின்னா நீ அரசியல் அறிவு புகுத்தணும். நீ என்ன பண்ணுற மேற்கொண்டு தற்கொலைங்க பாருங்கள். இப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து பயங்கரமாக கதறுவாங்க. நமக்கு அதெல்லாம் வச்சு பிரச்சனை கிடையாது. நான் வந்து இந்த படித்தவர்கள், இந்த விவரம் தெரிஞ்சவர்கள், அவங்கக்கிட்ட நான் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வீடியோ போடுறதுக்கு அவங்கக்கிட்டே பேச வேண்டியது. எதுக்கு நீ இந்த தற்கொலைத்தனமாக இங்கே வீடியோ போட்டு தெரியுற? எதுக்கு இங்கே அவங்கள தாக்குற? அவங்கக்கிட்ட என்ன பேச போகிற சொல்லு. இப்போ நாங்கள் கூப்பிட்றோம்ல, நான் கூப்பிட்டேன்ல, மெசேஜ் பண்ணல, வந்திருக்க வேண்டியதானே, தர்க்கம் பண்ணியிருக்கலாம்ல, பேசியிருக்கலாம்ல. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அது ஏன்டா இவனுமே வர மாட்டேங்கிறீங்க? நீங்களாம் உட்காந்து நீங்களாம் வீடியோ போட்டுக்கிறீங்க. நானும் எத்தனையோ பேரை கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஒரு விக்காலி பேர்னு வர மாட்டேங்கிறான். ஏன்? நாங்கள் திருப்பி கேள்வி எப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க அதானே. இன்னொன்று விஷயம், இப்போ இவங்கள தற்கொலைன்னு சொல்கிறீல்ல, இப்போ இவங்க எல்லாரையும் இத்தனை வருஷமாக அரசியல் மயப்படுத்தாமல் இருந்த ஆட்சியாளர்களை விட்டுவிட்டு நேற்று விஜய் அவர்கள் வந்தாருன்னொடனே அவரை உடனே வந்து மாற்றிடணும்னு எல்லாத்தையும் நினைக்கிறேன். எப்படி மாற்ற முடியும்? நீ யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னே உனக்கு இப்போ 5-7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா? இப்போ ஆமாம் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா? உனக்கு கஷ்டப்பட்டே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்த. அதுக்கப்புறமா நீ ஒரு ரூட்டை பிடிச்சல, தற்கொலைத்தனமான வீடியோஸை போட்டால் தான் நமக்கு வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தானே போனேன். நீ சிங்கராகனு தானே வந்த. விஜய் அவர்களுக்கும் தெரியும் எதை எப்போ பண்ணணும், தன்னுடைய ரசிகர்களை எப்படி அரசியல் மயப்படுத்தணும் இப்படின்ற எல்லா விஷயமும் அவருக்கும் தெரியும். அதற்கு அவருக்கு தேவை ஆட்சியும் அதிகாரமும். சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்னால் 10ஓட ஒன்றா அவரும் போயிடுவார். அவருக்கு எப்போ வாய்ஸ் கொடுக்கணும், எதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கவின் விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு, கவின் விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுத்து என்ன மயிரியா பிடுங்க, நீ மயிரியாடா பிடுங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சட்டம் வரணும்னு. இதுதான் சொல் கிடையாது, செயலில் இருக்கணும். அவர் செயல்படுறவர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணுற மக்கள் யாரும் தற்கொலையும் கிடையாதா? அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் அவர் பண்ணுறதெல்லாம் தப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க பாரு. நீங்கள் தாண்டா உண்மையாலுமே படித்த தற்கொலைங்க. உங்களை மாதிரி அயோக்கிய பயல்களை தான் முதல்ல கலையணும். தமிழ்நாட்டை விட்டு செருப்பை கொண்டு அடித்து கலையணும். ஏன்னா படிக்காதவன் மனசு வெள்ளந்தியாக தான் இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு, பாசம், நேசம், அவ்வளோதான். பொய் சொல்ல மாட்டான், பித்தலாட்டம் பண்ண மாட்டான், அவனுக்கு அதெல்லாம் வராது. ஆனால் படித்த உன்ன மாதிரி புறம்போக்குங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி கலர் மாறிப்பீங்க. காசு அவன் கொடுக்குறான்னா அவன் காலை போய் நக்குவீங்க. உங்களில் நீங்கள் மதம் பார்க்க மாட்டீங்க, அதில் அந்த மதத்தில் என்ன கோட்பாடு இருக்கோ அதில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதை செய்ய மாட்டீங்க. ஆனால் அடுத்தவனுக்கு அட்வைஸ் மாரின்னு மட்டும் வந்து உட்காந்துருவீங்க. இப்போ ஓடி இதை வந்து நான் தற்கொலைத்தனமாக இது பாரு எப்படி அசிங்கமாக பேசுகிறாரு, இதுதான் விஜய் ஃபேனுங்கன்னா, நீ தானே சொன்ன தற்கொலைங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க. தற்கொலைங்க இப்படி தான் பேசுவாங்க. இதே டீசெண்டாக பேசணுமா? கம், லெட்ஸ் கம் இன் ஆன்லைன், வி வில் டிஸ்கஸ் டீசென்ட்லி. ஓகே, டீசெண்டாகவும் பேச தெரியும் எங்களுக்கு, தற்கொலையாகவும் பேச தெரியும். ஸோ தற்கொலையாக நாங்கள் இருக்கணுமா, டீசெண்டாக நாங்கள் இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது எதிர்த்த மாதிரி உட்காந்து பேசுகிறவன். நீ ஒழுங்காக பேசுனா நாங்கள் ஒழுங்காக பேசுவோம். நீ எங்களை தற்கொலைன்னு சொன்னால் நான் உங்களை தற்கொலை பரதேசின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி நீ பரதேசி தான். ஏன்னா அங்கேருந்து இங்கே பஞ்சமலைக்கு வந்திருக்க, நாங்கள் இல்லை. புரியுதா? தமிழ்நாடு மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நீ அங்கேருந்து இங்கே வந்திருக்க, நீ போய் உன் ஊருக்கு பேசு, இங்கே பேசுகிறதுக்கு வேலையை வச்சுக்காது. இல்லை, எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போடணும்னு நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேசின விதம் அப்படி. அவன் வந்து 1000 கருத்து சொல்லிட்டு போயிருக்கலாம். விஜய் அதை பண்ணியிருக்கலாம், விஜய் இது பேசியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலான்னு. ஆனால் ஒட்டுமொத்த அந்த மக்கள் அங்கே இருந்தாங்க பாருங்கள், அந்த ஃபேன்ஸ், அவங்களுடைய அந்த அன்பை வந்து கொச்சப்படுத்த மாதிரி பேசும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியாது. பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. மரத்தில் வந்து குதிக்கிறான்றாங்க, தாவுறான்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இவனுடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன், தற்கொலைங்க ஓ ஓ ஓ அப்படி என்னமோ அருவருப்பா, அந்த இது தான்.
அருவருப்பு படுற பரதேசி அருவருப்பான விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. நாங்கள் உனக்கு அருவருப்பாக தருவோம்னா எங்களை பற்றி நீ பேசிக்கவே கூடாது. இப்போ தொட்டால் இப்படி தான் இருக்கும். தொட்டால் ஓம் உழப்பு நாரும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஸோ அதனால் எப்படி நடக்குமோ அப்படி நடந்துக்கடா அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் வேறு டேக்கர் போய்